மீனவர்கள் கைது. மத்திய வெளியுறவுத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஆலயங்களை விட்டு அறநிலையத்துறை வெளியேற வேண்டும். அண்ணாமலை வலியுறுத்தல். கூட்டணி குறித்து அடுத்த வருடம் சொல்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி வெட்டிக்கொலை. திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமாகியிருக்கிறது. அன்புமணி குற்றச்சாட்டு. கட்டாய ஹிந்தியை வெட்டி புதைப்போம். நாடாளுமன்றத்தில் வைகோ ஆவேச பேச்சு. முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்ட ஒரே மாதத்திற்குள் மருந்துகள் தட்டுப்பாடு. டிடிவி தினகரன் கண்டனம். கும்பமேளாவிற்கு வருகை தந்தவர்களுக்கு நன்றி. பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இந்தியாவில் தான் ரயில் கட்டணம் மிக குறைவு. அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. புதிய இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச அனுமதி மறுப்பு. ராகுல் காந்தி காட்டம். மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வியடையவில்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். உங்களை இந்தியாவில் சந்திக்க காத்திருக்கிறேன். பூமி திரும்பும் சுனிதா வில்லியம்ஸுக்கு மோடி கடிதம். 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும். சோனியா காந்தி வலியுறுத்தல். காசாவில் இஸ்ரேல் அதிரடி தாக்குதல். பலி எண்ணிக்கை 404 உயர்வு. கோவை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.